தோழமை உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக விஜய் தலைமை ஏற்கிற அளவுக்கு பலவீனம் ஆயிடுச்சா? அதிமுக விஜய் தலைமையை ஏற்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை முதலமைச்சரா ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில கரூர் சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் நிலையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயுடைய செல்வாக்கும் திமுகவுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும், விஜயுடைய செல்வாக்கு கம்மியாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜயோட செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு, திமுகவுக்கு தான் கொஞ்சம் சரிக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் விஜயோடைய கூட்டமும் ரசிகர் கூட்டமும் தொண்டர் படையும் அதிகரிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மைண்ட் செட் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரூர் சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலா விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தாரு. விஜய் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு, ஒரு தலைவர் வேணும்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, நிர்வாகம் சரியில்லை, நிர்வாக சீர்கேடுனாலதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டினாரு. இப்போ ரீசெண்டா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் ஆன நிலையில அந்த கூட்டணியில இருந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் வெளியே வந்துட்டாங்க. எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்கிறது எங்களுக்கு பிடிக்கல, வேற யாரனா முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா நாங்க என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அமித்ஷா, அண்ணாமலை இவங்க எல்லாரும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முடியல. எடப்பாடி பழனிசாமி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய தன் பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. விஜய் கிட்ட போன்ல பேசினதாகவும் விஜய் என் கூட பேசினதாகவும் ஒரு 30 நிமிடம் இந்த கான்வர்சேஷன் நடந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகுச்சு. அந்த போன் கால்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பத்தி பேசினதாகவும் அதுக்கு விஜய் மறுப்பு தெரிவிச்சதாகவும் நமக்கு தகவல் வெளியாகுச்சு. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார கூட்டத்துல தாவேகா கொடி பறந்திருக்கு. அந்த கொடியை பார்த்துட்டு கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பிள்ளையார் சுழி இங்கிருந்தே போட்டாச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மனக்கணக்கை உருவாக்கி இருக்காரு. அவர் பேசுனதுக்கு அப்புறம் நிறைய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி கனவு காணிட்டு இருக்காரு. அதிமுக தாவேகா கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி, அது எப்படி கூட்டணி வைப்பாங்க, தாவேகா தான் பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு முழங்கிட்டு இருக்காங்களே, அவங்க எப்படி பிஜேபியோட கூட்டணியில இருக்க தாவேகா கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் நிறைய பேரு எதிர்த்து பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு என்ன பிம்பத்துல இருக்காருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி விமர்சிச்சு பேசினாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல தாவேகா அதிமுக கூட்டணி பத்தி செய்தியாளர்கள் கேட்கும் போது இது ரொம்ப சிரிப்பா இருக்குங்க. அது எப்படிங்க, ரொம்ப வருஷ காலமா இருந்த அதிமுக கூட்டணிக்கு யாரும் வரல அப்படின்ட்டு தாவேகா கொடியை அவங்களே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு தாவேகா தான் எங்க கூட கூட்டணி வரப்போகுது, தாவேகா தலைமையேற்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே. எடப்பாடி பழனிசாமியால தான் அதிமுக அழிய போகுது. எடப்பாடி பழனிசாமிக்கு திராணியும் திறன் இல்லாம விஜய் நம்ம கூட்டணி சேர்த்து நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரோ? ஒரு விஜய் இவ்வளவு சினிமா இவ்வளவு பிரபலத்தெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றது எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் ஆகி பார்க்கவா வராரு? அவரு தானே முதலமைச்சர் ஆகிறதுக்காக வராரு. அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சா அவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப வீக் ஆயிட்டாரோ, தாவேகா கூட கூட்டணி வச்சு நம்ம வின் பண்ற அளவுக்கு அதிமுக ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சோ அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் கட்சியினர் தாவேகா அதிமுக கூட்டணி அது வாய்ப்பே கிடையாது, எடப்பாடி பழனிசாமி வாண்டடா வேற இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக தாவேகா கூட்டணி செட் ஆயிடுச்சுன்னா பாஜக அதிமுக கழட்டி விட்டுருமோ, பாஜகவை கழட்டி விடுறதுக்கு தான் தாவேகா கூட கூட்டணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு இவரா சொல்லிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இந்த நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா எடப்பாடி பழனிசாமி என்ன பேச போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிற நிலையில திமுகவுல காங்கிரஸ் திமுக இவங்களிடையே நிறைய இழுப்பறி இருக்கு, சீட்டு தொகுதி குறித்து இழுப்பறி இருக்கு. இது முடிவுக்கு வருமா, தாவேகா அதிமுகவோட கூட்டணி வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் முடிவெடுக்க போறாரு, ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, அதிமுக பிஜேபி கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வரைக்கும் இது நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துனது தான் பார்க்கணும்.